السلام عليكم ورحمة الله وبركاته. بسمه تعالى شأنه لا وسيلة إلا أنت يا رسول الله صلى الله عليك وعلى آلك وأصحابك أبدا. نحمده ونصلي على رسوله الكريم. أما بعد، وقد قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد: يا أيها الذين آمنوا اذكروا الله ذكرا كثيرا. وقال النبي صلى الله عليه وسلم: إذا مررتم برياض الجنة فارتعوا. قالوا: وما رياض الجنة؟ قال: حلقة الذكر. صدق الله العظيم وصدق رسوله النبي الكريم. எல்லா புகழும் நம்மை படைத்து பரிபாலிக்கக்கூடிய ஏக இறைவனுக்கே உரித்தாகட்டுமாக. ஸலவாத்தும் சலாமும் நம் உயிரிலும் மேலான உத்தம திருநபி ரசூலை கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அவர்களுடைய சொல் செயலை பின்பற்றி ஒழுகிய உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபிஈங்கள், தபஅ தாபிஈங்கள், இறைநேச செல்வர்கள், ஷேகுமார்கள் நம் அனைவர்கள் மீதும் என்றென்றும் உண்டாவதாக. புனிதமான இவ்விழாவுக்கு வருகின்றிருக்கக்கூடிய பெரியோர்களே, சகோதரர்களே, மௌலவிகளே, அல்லாஹ்வுடைய கிருபையினால் இன்றைய தினத்தில் நாம் நமது ஷேகுமார்களுடைய கந்தூரி விழாவில் இருக்கின்றோம். அல்ஹம்துலில்லாஹ். அருமை நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் சொன்னார்கள், இப்னு அபி துன்யா என்ற ஹதீஸ் கிதாபுகளில் வரக்கூடிய ஒரு ஹதீஸ், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுஇல ஐயு அஹ்லில் மஸ்ஜிதி கைருன். உமா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் கேட்கப்பட்டது. சஹாபாக்கள் கேட்டார்கள், யா ரசூலல்லாஹ், பள்ளிகளில் எந்த பள்ளி சிறந்த பள்ளி? பள்ளிவாசலுக்கு தொழுக வருகிறார்களே, அப்படிப்பட்ட நபர்களில் யார் சிறந்தவர்கள் என்று கேட்டபோது பூமா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அக்ஸருஹும் ஸிக்ரன் லில்லாஹி அஸ்ஸ வஜல்ல. பள்ளிவாசலுக்கு வரக்கூடிய அந்த ஜனங்கள், அந்த மக்களில் யார் அதிகமாக அல்லாஹ்வை திக்ர் செய்கிறார்களோ, ஒவ்வொரு பள்ளி எந்த பள்ளியாக இருந்தாலும் சரிதான், அந்த பள்ளிக்கு வரக்கூடியவர்கள் அதிகமாக அல்லாஹ்வை திக்ர் செய்யக்கூடியவர்களாக இருந்தால் அவர்கள்தான் சிறந்தவர்கள். இரண்டாவதாக சஹாபாக்கள் கேட்டார்கள், யா ரசூலல்லாஹ், ஐயுல் முஜாஹிதீன கைருன். அல்லாஹ்வுடைய பாதையில் யுத்தம் புரிகிறார்களே, அவர்களில் யார் சிறந்தவர்கள்? அல்லாஹ்வுடைய பாதையில் யுத்தம் செய்யக்கூடியவர்களில் யார் சிறந்தவர்கள் என்று கேட்ட பொழுது, அப்பொழுதும் பூமா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அக்ஸருஹும் ஸிக்ரன் லில்லாஹி அஸ்ஸ வஜல்ல. அந்த ஜிஹாத் செய்யக்கூடிய அந்த உத்தம புருஷர்களில் யார் அதிகமாக அல்லாஹ்வை திக்ர் செய்கிறார்களோ அவர்கள்தான் சிறந்தவர்கள். யுத்தம் செய்யக்கூடியவர்களில் அல்லாஹ்வை அதிகமாக திக்ர் செய்யக்கூடியவர்கள் சிறந்தவர்கள் என்று பூமா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்கள் கேட்ட இரண்டாவது கேள்விக்கும் பதிலளித்தார்கள். மூன்றாவதாக கேட்டார்கள் சஹாபாக்கள், யா ரசூலல்லாஹ், ஐயு அஹ்லில் ஜனாஸதி கைருன். பள்ளிவாசலுக்கு வரக்கூடிய அந்த ஜனாஸாக்களில் எந்த ஜனாஸா சிறந்த ஜனாஸா என்று கேட்ட பொழுது, அதற்கும் பூமா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த மையத்து பள்ளிவாசலுக்கு கொண்டு வருகிறார்களே, அவர்களில் யார் சிறந்தவர்கள் என்று கேட்ட பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அக்ஸருஹும் ஸிக்ரன் லில்லாஹி அஸ்ஸ வஜல்ல. அந்த ஜனாஸாக்களில் எந்த ஜனாஸா சிறந்தது என்று சொன்னால், அதிகமாக இந்த உலகத்தில் வாழும் பொழுது அந்த நபர் அல்லாஹ்வை திக்ர் செய்திருப்பாரேயானால் அவர் அந்த ஜனாஸா தான் சிறந்த ஜனாஸா என்று பூமா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அடுத்ததாக பூமா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்டார்கள், ஐயுல் ஹுஜ்ஜாஜி கைருன். ஹாஜிகளில் எந்த ஹாஜி அல்லாஹ்வுடைய இல்லத்தை தரிசிப்பதற்காக வேண்டி ஹஜ்ஜுக்கு செல்கிறார்களே, அந்த ஹாஜிகளில் சிறந்த ஹாஜி யார், சிறந்தவர்கள் யார் என்று கேட்ட பொழுதும் கூட நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்
அன்னவர்கள் சொன்னார்கள் அக்ஸர்ஹும் திக்ரல் லில்லாஹி அஸ்ஸ வஜல்ல, அல்லாஹ்வை திக்ர் செய்யக்கூடியவர்கள் யார் அதிகமாக அந்த ஹாஜிகள் திக்ர் செய்கிறார்களோ அந்த ஹாஜி தான் சிறந்த ஹாஜி. ஹஜ்ஜிக்கு செல்லக்கூடியவர்களில் சிறந்தவர்கள் யார் என்று சொன்னால் அல்லாஹ்வை திக்ர் செய்யக்கூடியவர்கள் சிறந்தவர்கள் என்று பூமா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னால், இப்படி ஒவ்வொரு கேள்வியாக கேட்ட போதும் அருமை நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன பதில் அக்ஸர்ஹும் திக்ரல் லில்லாஹி அஸ்ஸ வஜல்ல, அல்லாஹ்வை திக்ர் செய்யக்கூடியவர்கள் தான் சிறந்தவர்கள் என்று சொன்னார்கள். இறுதியாக அந்த மஜ்லிஸில் அந்த சபையில் இருந்த அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு சொன்னார்கள், திக்ர் செய்யக்கூடியவர்கள் எல்லா நன்மையையும் வாரி சுருட்டி செல்கிறார். திக்ர் செய்யக்கூடியவர், அல்லாஹ்வை திக்ர் செய்யக்கூடிய நபர்கள் எல்லா நன்மையும் அவருக்கு கிடைக்கிறது என்று அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அந்த மஜ்லிஸில் இறுதியில் சஹாபாக்களுக்கு முன்னால் அவர்கள் சொன்னார்கள். இதன் அடிப்படையில் தான் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா குர்ஆனில் கூறுகிறான், யா அய்யுஹல்லதீன ஆமனு ذ்குருல்லாஹ திக்ரன் கஸீரா, ஈமான் கொண்டவர்களே அதிகமாக நீங்கள் திக்ர் செய்யுங்கள். அல்லாஹ்வை நீங்கள் அதிகமாக திக்ர் செய்ய வேண்டும் என்று இறைவனுடைய கட்டளையும் கூட உமா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களுக்கு மத்தியில் இருக்கும் பொழுது சொன்னார்கள், இதா மரர்தும் பிரியாதில் ஜன்னா, சொர்க்கத்தினுடைய பூமி சுவனத்தினுடைய பூமிக்கு பக்கத்தில் நீங்கள் நடந்து சென்றால் கடந்து சென்றால் ஃபர்தஉ, நீங்கள் மெய்து கொள்ளுங்கள், அதில் கலந்து கொள்ளுங்கள். காலு, சஹாபாக்கள் கேட்டார்கள், யா ரசூலல்லாஹ், சுவனம் மறுமையில் தானே பார்க்க முடியும், சுவனம் என்று சொன்ன சொர்க்கத்து பூமி எது என்று கேட்ட பொழுது அருமை நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஹலகத்து திக்ர், திக்ர் மஜ்லிஸ் தான், திக்ர் மஜ்லிஸ் தான் சொர்க்கத்து பூமி. நீங்கள் திக்ர் மஜ்லிஸை கண்டால் அந்த இடத்தில் நீங்கள் காது உங்களுடைய செவிகளில் திக்ர் விழுமையானால் அங்கே நீங்கள் கலந்து கொள்ளுங்கள் என்று அருமை நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் சொன்னார்கள். திக்ரை பற்றி கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பல முறைகளில் சஹாபாக்களுக்கு மத்தியில் அதை வலியுறுத்தி சொன்னார்கள். ஒரு சந்தர்ப்பத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் قال رسول الله صلى الله عليه وسلم لا يقعد قوم يذكرون الله, அல்லாஹ்வை திக்ர் செய்யக்கூடிய ஒரு கூட்டம், அல்லாஹ்வை திக்ர் செய்யக்கூடிய ஒரு கூட்டம் இருக்கும் பொழுது அந்த மஜ்லிஸ் எப்படிப்பட்ட மஜ்லிஸ் என்று சொன்னால், அந்த சபை எந்த சபை என்று சொன்னால் இல்லா ஹஃபத்துஹுமுல் மலாயிகா, அந்த சபைக்கு மலக்குகள் வருகை தருகிறார்கள், மலக்குகள் சூழ்ந்து கொள்கிறார்கள். இன்னலில்லாஹி மலாயிகா, அல்லாஹ்வுக்கென்று பிரத்யேகமான மலக்குகள் இந்த பூமியில் சுற்றி திரிகிறார்கள். சுற்றி தெரியும் பொழுது எந்த இடத்தில் திக்ரினுடைய அந்த சப்தத்தை அந்த மலக்கு ஒரு மலக்கு கேட்டுவிட்டால், ஒரு மலக்கினுடைய காதில் திக்ரினுடைய சப்தம் விழுந்து விட்டால் மற்ற எல்லா மலக்குகளையும் ஹலும்ம இலைனா, ஹலும்ம இலைனா, எங்களின் பக்கம் நீங்கள் வாருங்கள், இங்கே அல்லாஹ்வுடைய திக்ர் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது, இறைவனை திக்ர் செய்து கொண்டிருக்கிறார்கள் என்று மற்ற மலக்குகளை எல்லாம் அந்த ஒரு மலக்கோ இரு மலக்கோ மூணு மலக்கோ சேர்ந்து அழைக்கிறார்கள், திக்ருடைய மஜ்லிஸுக்கு வருகை தர வேண்டும் என்று. அந்த மஜ்லிஸில் வந்து குழுமி விடுகிறார்கள் மலக்குகள் எல்லாம். மலக்குகள் எந்த மஜ்லிஸுக்கு வருகை தருகிறார்கள் என்று சொன்னால், எந்த மஜ்லிஸில் அல்லாஹ்வுடைய திக்ர் நடக்கிறதோ அங்கு வருகிறார்கள். அந்த திக்ரில் கலந்து கொண்டு அவர்கள் அல்லாஹ்விடத்தில் செல்கிறார்கள். அல்லாஹ் கேட்கிறான், எனது அடியாரை எந்த நிலையில் நீங்கள் விட்டு விட்டு வந்தீர்கள் என்று. அப்பொழுது அந்த மலக்குகள் சொல்கிறார்கள், இறைவா, உனது அடியாரை திக்ர் செய்யக்கூடிய நிலையில் நாங்கள் விட்டு விட்டு வந்திருக்கிறோம், அவர்கள் உன்னை திக்ர் செய்கிறார்கள் என்று சொன்ன பொழுது அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா சொன்னான், உஷ்ஹிதுக்கும் அன்னி கத் கஃபர்து லஹும், உங்களை நான் சாட்சியாக்குகிறேன். மலக்குகளை நோக்கி அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா கூறுகிறான், உஷ்ஹிதுக்கும், உங்களை நான் சாட்சியாக்குகிறேன், அன்னி கது கஃபர்து லஹும், அந்த திக்ருடைய மஜ்லிஸுக்கு வருகை தந்தவர்களுடைய பாவத்தை நான் மன்னித்து விட்டேன். திக்ர் மஜ்லிஸுக்கு யாரெல்லாம் வந்தார்களோ அவருடைய பாவத்தை நான் மன்னித்து விட்டேன் என்று அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா மலக்குகளை சாட்சியாக ஆக்கி அங்கே கூறுகிறான். அந்த நேரத்தில் ஒரு மலக்கு சொல்கிறார், யா அல்லாஹ், ஒருவர் வந்தார், அவருடைய தேவைக்குத்தான் வந்தார், திக்ர் செய்ய எண்ணத்தில் அவர் அடிப்படையில் அவர் வரவில்லை, அவருடைய சுய தேவைக்கா வேண்டி வந்து அங்கே அமர்ந்திருந்தார் என்று சொன்ன பொழுது அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா அப்பொழுது சொன்னால், லா யஷ்கா ஜலீசுஹும், அந்த திக்ருடைய மஜ்லிஸுக்கு யார் வருகை தந்து விட்டாரோ
அந்த மஜ்லிஸ் புனிதமான ஒரு மஜ்லிஸா இருக்கிறது. நல்லவர்களோடு அந்த ஒரு மனிதர் சேர்ந்திருந்ததின் அடிப்படையில் அவர் மூதேவி அல்ல, அவரும் சீதேவி ஆகிவிடுவார். இன்னொரு ஹதீஸ்ல அவர் அப்துல் ஹத்தா, தவறிழைத்த ஒரு அடியார், அங்கே வந்தவர் அதிகமாக பாவம் செய்யக்கூடிய ஒரு மனிதர் தான், ஒரு அடியார் தான் அந்த மஜ்லிஸுக்கு வந்தார் என்று மலக்குகள் சொன்ன பொழுது அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா சொன்னான், லா யஷ்கா ஜலீசுஹும், என்னைக்கு நல்ல மஜ்லிஸுக்கு வருகை தந்து விட்டார்களோ அந்த மஜ்லிஸுக்கு வருகை தந்தவர்கள் எப்பொழுதும் மூதேவியாக மாட்டார்கள், அவர்கள் சீதேவி என்று அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா மலக்குகளிடத்தில் சொன்னான். அருமை நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த திக்ருடைய மஜ்லிஸை பற்றி கூறும் பொழுது அந்த மஜ்லிஸுக்கு மலக்குகள் வருகை தருகிறார்கள் என்று சொன்ன கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அடுத்து சொன்னார்கள், வகஷியத்துஹுமுர் ரஹ்மா, ரஹ்மத் அங்கே சூழ்ந்து கொள்கிறது, அல்லாஹ்வுடைய ரஹ்மத் அங்கே இறங்குகிறது. அல்லாஹ் பிரத்யேகமான முறையில் திக்ர் நடக்கக்கூடிய அந்த மஜ்லிஸுக்கு ரஹ்மத் செய்கிறான். அவனுடைய ரஹ்மத்தினுடைய கவனிப்பில் அந்த மஜ்லிஸில் இருக்கக்கூடிய மனிதர்கள் இருக்கிறார்கள். எந்த அளவுக்கு என்று சொன்னால் அந்த திக்ர் செய்யக்கூடிய அந்த இடமே அல்லாஹ்வுடைய இந்த ரஹ்மத் அங்கே ஊடுருவி செல்கிறது. அந்த இடம் கூட அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தால் பிரதிபலிக்கிறது. அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா குர்ஆனில் கூறுகிறான், ஃபமா பக்கத் அலைஹிமுஸ் ஸமாஉ வல் அர்து வமா கானூ முன்தரீன். ஃபிரௌனும் ஃபிரௌனுடைய கூட்டத்தார்களும் அழிக்கப்பட்டார்கள், கடலில் மூழ்கடிக்கப்பட்டார்கள். அவர்களை பற்றி அல்லாஹ் குர்ஆனில் சொல்லும் பொழுது அந்த ஃபிரௌனும் செத்ததற்காக, அவனுடைய கூட்டம் நாசமாக போனதற்காக வேண்டி இந்த வானமும் அழுகவில்லை, பூமியும் அழுகவில்லை. வானமும் அழுகல, பூமியும் அழுகவில்லை என்று குர்ஆன்ல அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா ஃபிரௌனுடைய கூட்டத்தையும் அழித்த பொழுது அல்லாஹ் சொன்னான். அப்ப யாருக்காக வேண்டி வானம் பூமி அழுது? ரயீசுல் முஃபஸ்ஸிரீன் அப்துல்லாஹ் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹுமா இந்த ஆயத்துக்கு விளக்கம் சொன்ன பொழுது, முஃபஸ்ஸீர்கள்லாம் குர்ஆனுக்கு விரிவரை சொன்னவர்களில் தலையானவர்கள், தலைவராக இருக்கக்கூடியவர்கள் அப்துல்லாஹ் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு இந்த ஆயத்துக்கு விளக்கம் சொல்கிறார்கள். ஃபமா பகத் அலைஹிமுஸ் ஸமாஉ வல் அர்து, யாருக்கு வானம் பூமியும் அழுகும் என்று சொன்னால், ஒரு மனிதர் தொழுகிறார், உண்மையின் அடிப்படையில் தொழுகிறார், சத்தியத்தின் அடிப்படையில் தொழுகிறார், இஹ்லாஸோடு தொழுகிறார், முகஸ்துதி இல்லாமல் தொழுகிறார், அந்த மனிதர் வஃபாத்தானாலும் அதே போன்று திக்ருடைய மஜ்லிஸில் கலந்து கொண்டார், அதிகமாக திக்ர் செஞ்சார், திக்ர் நடக்கும் பொழுது வருகை தருவார், அந்த மனிதர் மௌத்தா போனாலும், திக்ர் செய்யக்கூடிய மனிதர் மௌத்தா போனாலும் அந்த இடம், தொழுகையாளி மௌத்தா போனாலும் அந்த இடம் கூட வானமும் பூமியும் அவர்களுக்குத்தான் அழுகிறது. திக்ருடைய மஜ்லிஸுக்கு வருகிறார்கள், அதிகமாக ஒவ்வொரு வாரம் ஒரு மனிதர் வருவார் என்று சொன்னால், மூத்தா போனதுக்கு அப்புறம் அந்த இடத்தை பார்த்தாலே நமக்கு என்ன செய்யுது? வாரம் வருவாரே, மூத்தா போயிட்டாரே, அல்லாஹ் அவருக்கு ரஹ்மத் செய்யட்டும், அல்லாஹ் அவருக்கு கிருபை செய்யட்டும், அல்லாஹ் அவருடைய பாவத்தை மன்னிக்கட்டும், நல்லவர்களோடு மஷாயிஹ்மார்களோடு ஷேഖ்மார்களோடு அவர்களையும் சேர்க்கட்டும் என்று நாம் நமது உள்ளம் பூர்வமாக உள்ளத்தின் அடிப்படை அந்த துஆவை அவருக்காக வேண்டி நாம் செய்வோம், நாமே செய்கிறோம். அது போன்று தான் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா கூறுகிறான், ஃபமா பக்கத் அலைஹிமுஸ் ஸமாஉ வல் அர்து, வானம் பூமியும் கூட திக்ர் செய்யக்கூடியவர்களை நினைத்து அவைகள் அழுகின்றன என்று அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா குர்ஆனில் கூறுவதாக இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் நமக்கு கூறுகிறார்கள். அருமை நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த ஹதீஸினுடைய தொடரில் அடுத்து சொன்னார்கள், வனஸலத் அலைஹிமுஸ் ஸகீனா, யார் திக்ருடைய மஜ்லிஸுக்கு வருகை தருகிறார்களோ அங்கே அந்த மனிதருக்கும் அந்த மஜ்லிஸில் கலந்து கொண்டவர்களுக்கும் மன நிம்மதி, ஒரு அமைதி, ஒரு சந்தோஷம் அவருக்கு உண்டாகிறது, அவருக்கு இறங்குகிறது. ஒரு நிம்மதியோடு, கவலை இருந்தால், கஷ்டம் இருந்தால், மனசு சஞ்சலம் பட்டால் அந்த சஞ்சலத்துக்கு மருந்து ஒரு திக்ராக இருக்கிறது, கஷ்டத்தை நீக்குவதற்குரிய மருந்து ஒரு திக்ராக இருக்கிறது, கவலையை போக்குவதற்குரிய ஒரு மருந்து ஒரு திக்ராக இருக்கிறது. அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா குர்ஆனில் கூறுகிறான், ஃபலௌலா அன்னஹு கான மினல் முஸப்பிஹீன் லலபிஸ ஃபீ பத்னிஹி இலா யௌமி யுபஅஸூன்.
நபி யூனுஸ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அன்னவருடைய சரித்திரத்தை அல்லாஹ் குர்ஆனில் சொல்லும் பொழுது, நீனவா என்ற ஊருக்கு நபியாக அனுப்பப்பட்ட யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் அல்லாவை ஈமான் கொள்ள வேண்டும், அவனுடைய தூதராக நான் இருக்கிறேன், அதை நீங்கள் ஈமான் கொள்ளுங்கள் என்று சொன்ன பொழுது அவர்கள் நம்பல, கேட்கல, செவிசாய்க்கவில்லை. இறுதியாக அல்லாஹ்வுடைய உத்தரவு உங்களுக்கு வந்துருச்சு, உங்களை அல்லாஹ் அழிக்க போறான். கரும் மேகம் சூடும், 3 நாளே நீங்கள் அழிஞ்சு போவீங்க என்று யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க. தண்டனை கொடுக்கும் பொழுது நபி இருக்கக்கூடாது, நபி அந்த ஊரை விட்டு புறப்பட்டு போயிட்டாங்க. யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் சொன்னதை போல அங்கே கருமேகம் திரண்டது. ஊர் மக்கள் எல்லாம் தௌபா செஞ்சாங்க அல்லாட்ட. நபி இடத்துல ஓடுவோம், அவங்கள்ட்ட போய் மன்னிப்பு கேட்போம் யூனுஸ் அலைஹிஸ்ஸலாத்துன்னு அவங்கள தேடுனாங்க. ஊரில் இல்லை. கடற்கரையில் அமர்ந்திருந்த யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் ஊரில் அல்லாஹ் தண்டனை இறக்குவதாக சொன்னானே, தண்டனையை காணலையே. அதுக்குள்ள அல்லாஹ் தாலா அவங்க பாவத்தெல்லாம் மன்னிச்சுட்டாங்க, அவங்க திருந்திட்டாங்க, எல்லாம் முஸ்லீம் ஆயிட்டாங்க. யூனுஸ் அலைஹிஸ்ஸலாத்தை கொண்டு ஈமான் கொண்டு விட்டார்கள். அல்லாஹ் தண்டனையை இறக்கல. எப்படி அவர்களுக்கு நாம் செல்வது? வாக்குறுதி கொடுத்து விட்டு நாம் வந்திருக்கிறோம் அல்லாஹ் தண்டனை இறக்குவதாக. அல்லாஹ் தண்டனை இறக்கடியேன்னு அப்படியே கவலையோடு இருந்தாங்க. கடற்கரை ஓர ஒரு கப்பல் வந்துச்சு, ஏறினாங்க. நடுக்கடலில் கப்பல் நின்றுச்சு. அப்போ அந்த காலத்தில் ஒரு பழக்கம், ஒரு வழக்கத்தின் அடிப்படையில் தவறு செஞ்சால் தான் என்ன செய்யும், இந்த கப்பல் நிற்கும். அப்போ யார் தவறு செஞ்சால் சீட்டு குலுக்கி போட்டாங்க, நபி யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் பேர் வந்துச்சு. 2வது போட்டாங்க, அவங்க பேர் தான். 3வது போட்டாங்க யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம். இப்போ கப்பலில் நீங்கள் இருந்தால் கப்பல் போகாது, கடலில் தூக்கி போட்டாங்க. அல்லாஹ்வுடைய ஏற்பாடு, மீன் சரியாக வாயை பிளந்திருந்துச்சு, மீனுடைய வயிற்றுக்கு போயிட்டாங்க. மீனில் வயிற்றில் போய் அவங்க திக்ர் செய்கிறாங்க, லா இலாஹ இல்லா அந்த சுப்ஹானக இன்னி குந்து மினல் ஸாலிமீன். கஷ்டத்தில் இருந்தாங்க, அல்லாஹ்வுடைய அனுமதி இல்லாமல் வந்துட்டோமே, பெரிய மனக்கவலை, மனக்குழப்பம். அந்த குழப்பத்துக்கு ஒரு பரிகாரம் திக்ரு தான், அந்த தஸ்பீஹ் தான். தஸ்பீஹ் செஞ்சாங்க. அந்த மீன் 40 நாளையில் கடற்கரையில் வந்து என்னச்சிட்டு யூனுஸ் அலைஹிஸ்ஸலாத்தை அப்படியே இறக்கிடுச்சு. இதைத்தான் அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா குர்ஆனில் கூறான், ஃபலௌலா அன்னஹு கான மினல் முஸப்பிஹீன். நபி யூனுஸ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் தஸ்பீஹ் மட்டும் செய்யாமல் இருந்திருந்தால், அல்லாஹ்வை திக்ர் செய்யாமல் அவர் அந்த மீனுடைய வயிற்றில் இருந்திருப்பார்களேயானால், லலபிஸ ஃபீ பத்னிஹி இலா யௌமி யுபஅஸூன், கியாமத்து நாள் வரை அந்த மீனில் தான் யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் இருந்திருக்கணும். தஸ்பீஹ் செஞ்சதனால வெளியே வந்துட்டாங்க. கஷ்டத்தை அல்லாஹ் நீக்கிட்டான், கவலையை போக்கிட்டான், மன நிம்மதியை கொடுத்தான். தஸ்பீஹின் அடிப்படையில் நபி யூனுஸ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு ஒரு மன நிம்மதி, கவலை எல்லாம் அல்லாஹ் தஆலா தஸ்பீஹின் மூலமாக போக்கினான். இதைத்தான் அருமை நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நஸலத் அலைஹிமுஸ் ஸகீனா, நிம்மதி கிடைக்குது, மன அமைதிக்கு. அல்லாஹ் குர்ஆனில் சொல்றானே, அலா பிதிக்ரில்லாஹி தத்மைனுல் குலூப். திக்ரு செஞ்சால் கல்புக்கு ஒரு நிம்மதி, ஒரு சந்தோஷம், ஒரு எது கிடைக்குது, கவலையெல்லாம் போய் ஒரு சந்தோஷம், ஒரு நிம்மதி திக்ரின் அடிப்படையில் கிடைக்குது. இந்த ரூஹ் இருக்குத, இந்த ரூஹு ஆலமுல் அர்வாஹில் சுற்றிக்கிட்டே இருந்துச்சு. ஆலமுல் அர்வாஹில் சுற்றிய அந்த ரூஹு மலக்குகள் கேட்ட அந்த தஸ்பீஹ், தஹ்மீது, தம்ஜீது, தஹ்லீலை எல்லாம் ரூஹுகளும் கேட்டுக்கிட்டே இருந்துச்சு. அல்லாஹ்வை திக்ர் செய்வாங்க மலக்கு. அல்லாஹ் தஆலா மலக்கை படைச்சிருக்கான். அல்லாஹ்வை திக்ர் செய்யறதுக்குன்னு சில மலக்குகள் ருக்கூல இருப்பாங்க, தஸ்பீஹ் செய்வாங்க, சுஜூதுல இருந்து தஸ்பீஹ் செய்வாங்க. அவ திக்ர் செய்யக்கூடிய மலக்குகளுடைய திக்ரை கேட்ட அந்த ரூஹுக்கு அந்த ஆலமுல் அர்வாஹ்ல அதுதான் அவர்களுக்கு சந்தோஷம், அதுதான் அவர்களுக்கு நிம்மதி. அது கேட்டு கேட்டு இருந்த அந்த ரூஹ் எப்பொழுது மனிதனுடைய உடல்ல புகுந்துட்டோ சஞ்சலம் அந்த ரூஹுக்கு. கேட்ட தஸ்பீஹ் கேட்க முடியலையே, ஆலமுல் அர்வாஹ்ல மலக்குகள் கேட்ட அந்த திக்ரை இப்பொழுது கேட்க முடியாமல் அந்த ரூஹுகள் எல்லாம் சஞ்சலப்பட்ட நேரத்தில் திக்ருடைய மஜ்லிஸுக்கு வந்தவுடனே அந்த ரூஹுக்கு ஒரு ஆனந்தம், ஒரு சந்தோஷம். அந்த கல்புக்கு அதனே அந்த ரூஹோட அந்த கல்புக்கும் சேர்ந்து என்ன செய்யுது, ஒரு சந்தோஷம், ஒரு நிம்மதி கிடைக்குது. நிம்மதி அந்த கல்புக்கு கிடைக்குது, நஃப்ஸுக்கு கிடைக்குது, அந்த ரூஹுக்கு நிம்மதி கிடைத்ததனால தான் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா குர்ஆன்ல மற்றொரு ஆயத்தில் சொல்கிறான், யா அய்யத்துஹு நஃப்ஸுல் முத்மயின்னா இர்ஜிஇ இலா ரப்பிகி ராதியத்தம் மர்லியா ஃபத்குலி ஃபீ இபாதி வத்குலி ஜன்னதி. திக்ர் செய்து நிம்மதி அடைந்த ஆத்மாவே, ஒரு மனுஷனுடைய ரூஹை அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா கைப்பற்றும் பொழுது, அந்த மலக்குகள் அவனிடத்தில் வருகை தரும் பொழுது மலக்குகள் சொல்கிறார்கள், இறைவனுடைய உத்தரவு,
இந்த உலகத்தில் நீ வாழ்ந்த பொழுது அல்லாஹ்வை திக்ர் செய்தாய், அல்லாஹ்வை திக்ர் செய்து உனது கல்பை உனது நஃப்ஸை நீ நிம்மதி அடைய செய்தாய். யா அய்யுஹன் நஃப்ஸுல் முத்மஇன்னா, நிம்மதியை பெற்ற ஆத்மாவே வெளியே வா, இர்ஜிஇ இலா ரப்பிகி, ரப்பிடத்துல வா, ராலியத்தம் மர்லியா, அல்லாஹ் உன்னை பொருந்திக் கொண்டான், நீனும் அல்லாஹ்வை பொருந்திக் கொண்டாய். திக்ர் செய்ததின் அடிப்படையில் அல்லாஹ்வுடைய பொருத்தம் உனக்கு கிடைக்கிறது. அல்லாஹ் உன்னை பொருந்திக் கொண்டான், நீனும் அல்லாஹ்வை பொருந்திய நிலையில் வெளியே வா, அல்லாட்ட வா, அல்லாட்ட நாங்கள் கூட்டிட்டு போறோம். முதல்ல நல்லவங்களோடு சேரு, வதுகுலி ஃபீ இபாதி, நல்லவர்களோடு சாலிஹான முத்தகிங்களோடு நீனும் சேரு, வதுகுலி ஜன்னதி, சொர்க்கத்துக்கு போ. திக்ர் செஞ்சது நிம்மதி அடைந்த அந்த ஆத்மாவை அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா குர்ஆனில் கூறுகிறான், யா அய்யுஹன் நஃப்ஸுல் முத்மஇன்னா இர்ஜிஇ இலா ரப்பிகி ராலியத்தம் மர்லியா ஃபதுகுலி ஃபீ இபாதி வதுகுலி ஜன்னதி. அந்த நிம்மதி பெற்றதனால அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா அந்த நஃப்ஸை அல்லாஹ் சொர்க்கத்தின் பக்கம் அனுப்புகிறான் என்று அல்லாஹ் குர்ஆனில் கூறுகிறான். இதைத்தான் அருமை நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நஸலத் அலைஹிமுஸ் ஸகீனா, நிம்மதி கிடைக்கும். திக்ர் மஜ்லிஸில் கலந்து கொண்டவர்களுக்கு ஒரு மன நிம்மதி, கவலை எல்லாம் நீங்கி ஒரு நிம்மதியோடு அவர்கள் செல்கிறார்கள். அடுத்து அருமை நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், வதகரஹுமுல்லாஹ் ஃபீ மன் இந்தஹு, திக்ர் செய்தவரை பற்றி அல்லாஹ் மலக்குகள்கிட்ட பேசுறான். ஒரு மனிதர் தனித்து திக்ர் செய்தால், தனிமையில் இருந்து அல்லாஹ்வை திக்ர் செய்வாரையானால் அல்லாஹ்வும் அந்த மனிதரை தனித்து நினைக்கிறான். ஒரு கூட்டத்தோடு அவர் திக்ர் செய்தால், மஜ்லிஸில் கலந்து கொண்டு திக்ர் செய்யக்கூடிய மஜ்லிஸுக்கு வந்து அவர் திக்ர் செய்வாரையானால் தக்கர்துஹு ஃபீ மலை ஹைரின் மின்ஹு, இந்த உலகத்தில் வாழும் பொழுது எந்த மனிதர்களோடு சேர்ந்து திக்ர் செய்தாரோ அந்த மனிதரை விட சிறந்தவர்களாக இருக்கக்கூடிய மலக்குகளிடத்தில் மனிதர்களை திக்ர் செய்த அந்த அடியார்களை பற்றி அல்லாஹ் நினைவுபடுத்துகிறான். என்ன சொல்கிறான்? வயது கால ரப்புகளில் மலாயிகதி இன்னி ஜாஹிலும் ஃபில் அர்லி ஹலீஃபா. அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை படைக்கப்படுவதற்கு முன்னால் மலக்குகள்கிட்ட கேட்டான், எனக்கு ஹலீஃபாவாக மனிதர்களை நான் படைக்க போகிறேன், உங்களுடைய ஆலோசனை என்ன? மலக்குகள் சொன்னாங்க, நாங்கள் தான் தஸ்பீஹ் செய்கிறோம், நாங்கள் அல்லாஹ்வை புகழ்கிறோம், நாங்கள் அல்லாஹ்வை திக்ர் செய்தான், நாங்கள் இருக்க எதுக்கு மனிதர்கள் நீ படைக்கிற? அதைத்தான் அல்லாஹ் சொல்கிறான். சொன்னீங்கல்ல பாருங்க, எனது அடியார் ஷஹ்வானியத்து கொடுக்கப்பட்டவர்கள், ஷஹ்வானியத்தின் அடிப்படையில் நான் ஷஹ்வானியத்தை எனது அடியாருக்கு நான் வழங்கியிருக்கிறேன், உங்களுக்கு நான் கொடுக்கல. ஷஹ்வானியத்து வழங்கப்பட்ட எனது அடியார் என்னை திக்ர் செய்து கொண்டிருக்கிறார் என்று திக்ர் செய்தவர்களை பற்றி அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா மலக்குகளிடத்தில் பேசுகிறான், நினைவுபடுத்துகிறான். என்னுடைய அடியாரை பாருங்க, அதுதான் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா சொல்றான், உங்களை சாட்சியாக்குகிறேன், அன்னி கது கஃபர்து லஹும், திக்ரில் கலந்து கொண்டவருடைய பாவத்தெல்லாம் மன்னிச்சிட்டேன். யார் யார் வந்தாங்களோ அவங்க யாரும் மூதேவிகள் அல்ல, எல்லாரும் சீதேவிகள் தான் என்று அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா மலக்குகளை சாட்சியாக்கி பாவத்தை மன்னிப்பதாக அல்லாஹ் சொல்றான். அப்போ சத்தம் போட்டு திக்ர் செய்ய, அவங்க கூட்டத்தோடு திக்ர் செஞ்சால் தான் அங்கே சத்தம் வருது. தனிமையில் திக்ர் செய்யலாமான்னு கேட்டால் திக்ர் செய்யலாம், கூடாதுன்னா இல்லை. அதை விட சிறந்தது திக்ருடைய மஜ்லிஸில் கலந்து கொண்டு திக்ர் செய்வதனால மலக்குகளும் வர்றாங்க, மலக்குகளும் அந்த இடத்துல ஆஜராகிறாங்க. தனியாக திக்ர் செஞ்சால் நல்லா தூங்கிடுவாங்க. ஒரு மஜ்லிஸுக்கு வந்தால் அது சில பேருடைய தூக்கம், பல பேருக்கு வராது தூக்கம். சில பேர் மஜ்லிஸுக்கு வந்த உடனே தூங்குவாங்க. அப்போ அந்த திக்ருடைய அந்த மஜ்லிஸில் தூக்கத்தை போக்குறது சத்தம் போட்டு திக்ர் செய்கிறது. ஷைத்தான் ஓடுவான். திக்ருடைய மஜ்லிஸில் யார் இருக்க மாட்டா? ஷைத்தான் இருக்க மாட்டான். ஒரு ஜின்னோ ஒரு ஷைத்தானோ ஒரு பேயோ பிசாசு பிடிச்சவங்க திக்ர் மஜ்லிஸுக்கு வந்தால் அந்த அதனால் இருக்க முடியாது, வெளியே வந்துடும். அது திக்ர் மஜ்லிஸில் அதால் இருக்க முடியாதனால வெளியே என்ன செய்யும்? தெரிச்சு ஓடும். அது திக்ர் மஜ்லிஸில் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா அப்படி அந்த திக்ருடைய மஜ்லிஸை ஷைத்தானால் கேட்க முடியாது, ஷைத்தான் ஓடிடுவான். ஷைத்தான் திக்ர் மஜ்லிஸுக்கு அவன் வரமாட்டான், அவன் ஓடிடுதான். திக்ர் மஜ்லிஸ் அதான் சத்தம் போட்டு திக்ர் செய்வதனால ஷைத்தானை ஓட செய்கிறோம். அது மட்டுமல்ல, நாம் சத்தம் போட்டு திக்ர் செய்வதனால எந்த கற்கள் மரங்கள் எது நம்முடைய திக்ரை கேட்டாலும் நாளைக்கு மறுமையில் அவைகளெல்லாம் சாட்சியாக மாறுது. யா அல்லாஹ், உன்னை இந்த அடியார் திக்ர் செய்தார், இந்த இடத்தில் உன்னை திக்ர் செய்தார், நாங்கள் கேட்டோம்.
அந்த கற்கள் அந்த மரங்கள் எல்லாம் நாளைக்கு கியாமத்து நாளையில ஒரு கால் இந்த மனிதரை அல்லாஹ் நரகத்துக்கு அனுப்பும் பொழுது அவைகள் நரகத்துக்கு போக விடாம தடுத்துரும். என்ன திக்ரு செய்தவர், இவரை அனுப்பாத, சொர்க்கத்துக்கு அனுப்பு என்று அந்த கற்களும் மரங்களும் அல்லாஹ்விடத்தில் முறையிடும். உயர்ந்த மஜ்லிஸாக அல்லாஹ் ஆக்கியிருக்கிறான். எப்படி திக்ரு செய்யணும் அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். ஒதுக்குர் ரப்பக இதா நசீத, உன்னை மறந்த நிலையில் நீ திக்ரு செய். திக்ரு செய்யும் பொழுது உனது எண்ணம் வரக்கூடாது, உனது சிந்தனை வரக்கூடாது, உனது அந்த சிந்தனை அங்கு இங்கேமாக செல்லக்கூடாது. மனது ஹாலிராகி நீ திக்ரு செய்ய வேண்டும். கவனத்தோடு திக்ரு செய்யணும். அங்கு இங்கும் உனது சிந்தனையை நீ திருப்பாதே. உன்னை நீ மற, உனது நஃப்ஸை நீ மற, உனது சிந்தனை நீ இல்லாமலாக்கு. அந்த அடிப்படையில் நீ திக்ரு செய். பூமா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், மன் ஸல்லா ரக்அத்தைனி லா யுஹ்திஸு ஃபீஹிமா. ஒரு மனிதர் 2 ரக்காயத்து தொழுகிறார். அந்த 2 ரக்காத்துல எந்த சிந்தனையும் உலகத்தை பற்றிய சிந்தனை இல்லை, வீட்டினுடைய சிந்தனை இல்லை, வியாபாரத்தினுடைய சிந்தனை இல்லை, விவசாயத்தினுடைய சிந்தனை இல்லை, கிரிக்கெட்டினுடைய சிந்தனை இல்லை, எந்த சிந்தனையும் இல்லாமல் அவர் தொழுதால், எப்படி தொழுக வேண்டுமோ அப்படி தொழுதால், ஊஃபிர லஹு மா தகத்தம, அவருடைய முன் செய்த பாவத்தை எல்லாம் அல்லாஹ் மன்னிக்கிறார். அவர் பாவமெல்லாம் மன்னிக்கப்படுகிறது என்று அருமை நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்களே. அதன் அடிப்படையில் ஒரு மனிதர் திக்ரு செய்யணும். ஒதுக்குர் ரப்பக இதா நசீத, உன்னை மறந்து நீ உண்மையின் அடிப்படையில் திக்ரு செய், கவனத்தோடு திக்ரு செய், கல்வை ஹாலிராக்கி திக்ரு செய் என்று அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா கூறுகிறார். அந்த திக்ருடைய மஜ்லிஸுக்கு ஒழுக்கத்தை கடைபிடிக்கணும். திக்ருடைய மஜ்லிஸுக்கு வரக்கூடியவர்கள் ஒரு ஒழுக்கத்தை கடைபிடிக்கணும். எப்படி இருக்கணும்? அத்தஹியாத்தில் இருக்கிறோமா இல்லையா? அந்த அமைப்பில் முடியாதவங்க வேற விஷயம், எப்படி இருக்கலாம். வயசானவங்க, அவங்களால உட்கார முடியாது அத்தஹியாத்தில், அவங்க எப்படி உட்கார்ந்து கொள்ளலாம்? அப்போ அத்தஹியாத்தின் அடிப்படையில் அவர் உட்கார வேண்டும். இது ஒரு அதபு, ஒரு ஒழுக்கம். எதனால அந்த இடத்துக்கு இப்போ நாம் சொன்ன ஹதீஸ் மலக்குகளும் வர்றாங்க, அருமை நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் வருகிறார்கள், வலிமார்களும் வருகிறார்கள், ஷேகுமார்களும் வருகிறார்கள். நம்மளால பார்க்க முடியலை, நம்ம கண்ணுக்கு அவர்கள் தெரியலை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹஜ்ஜத்துல் வதா ஹஜ்ஜுக்கு சென்றார்கள். சஹாபாக்கள் 1,24,000 நபிமார்களோடு சென்ற பொழுது ஒரு இடத்துக்கு அவர்கள் சென்றாங்க. எந்த இடம்னு கேட்குறாங்க. ஐயுவாதி, அப்போ அசருக்கு என்ற வாதின்னு சொல்கிறாங்க. இப்படி ஒவ்வொரு இடத்தை சொல்லும் பொழுது யூனுஸ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் செல்கிறார்கள். அதுக்கு முன்னால் வஃபாத்தாகிவிட்ட யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் ஹஜ்ஜிக்கு வந்திருக்காங்கங்கிறாங்க. இன்னொரு இடத்துக்கு போகிறாங்க. எந்த இடம் கேட்குறாங்க. அந்த இடத்தினுடைய பேர் சொல்கிறாங்க. மூசா அலைஹிஸ்ஸலாம் போகிறாங்கன்னாங்க. இந்த நிலையில் போகிறாங்க, இந்த அமைப்பில் போகிறாங்க. இன்னொரு இடத்துக்கு செல்கிறாங்க, ஈசா அலைஹிஸ்ஸலாம். இப்படி அருமை நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய பார்வைக்கு அந்த நபிமார்கள் எல்லாம் புனிதமான இடத்துக்கு அவர்கள் வருகிறார்கள். அவர்களுக்கு தெரியுது, சில சஹாபாக்கள் கண்டிருக்கிறார், அவங்க புனிதமானவங்க, உயர்ந்தவங்க, சஹாபாக்களால் பார்க்க முடியுது. அப்போ புனிதமான ஒரு இடத்துக்கு ஒரு மஜ்லிஸ், திக்ர் மஜ்லிஸ் நடந்தால் அந்த இடத்துக்கு மலக்குகள் ஆஜராகுவது மட்டுமல்ல, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆஜராகிறாங்க, வலிமார்களும் ஆஜராகிறாங்க, ஷேகுமார்களும் ஆஜராகிறாங்க. அதனால தான் ஒழுக்கத்தை பேணணும், அத்தஹியாத்தினுடைய இருப்பில் இருக்கணும். சத்தம் போட்டு சில பேர் ஆமீன்னு சொல்லுவாங்க. நீங்கள் தொழுகைக்கு முன்னால் சத்தம் போட்டு நீங்கள் சொல்லலாம். திக்ர் மஜ்லிஸில் இவங்களெல்லாம் ஹாதிரா, ஏன்னா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முன்னால் அதப பேணுறது கடமை தானே. அல்லாஹ்வே குர்ஆனில் சொல்லியிருக்கான், லா தர்ஃபு அஸ்வாத்தக்கும் ஃபௌக சௌத்தின் நபியி. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முன்னால் சத்தம் போட்டு பேசக்கூடாது. அதனால ஒழுக்கத்தின் அடிப்படையில் ஆமீன் என்பது வாய் உள்ளக்க சொல்லும். சத்தம் போட்டு அந்த திக்ர் மஜ்லிஸில் ஆமீன் ஆமீன் சொல்லக்கூடாது. அது மாதிரி சில பேர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சத்தம் போட்டு சொல்லுவாங்க. அப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அங்கே இருப்பதனால அந்த ஒழுக்கம், ஷேகுமார்கள் இருப்பதனால அங்கே ஒழுக்கம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லணும், வாய் உள்ளக்கு சொல்லணும், அவங்க அவர்களுடைய காதுகளில் விழணும். சத்தம் போட்டு அடுத்தவங்க காதில் விழுற மாதிரிலாம் சொல்ல வேண்டியதில்லை. அது மாதிரி கத்தஸல்லாஹு சிர்ரஹுல் அஸீஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு இது போன்றவைகளையும் சத்தம் விடாமல் அவர்களுக்கு கேட்குற மாதிரி சொல்லணும். இது திக்ருடைய ஒரு ஒழுக்கம். இவர்களெல்லாம் கலந்து கொள்வதனால அப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த மலக்குகள், வலிமார்கள், ஷேகுமார்கள் புனிதமான இடத்துக்கு வருவதன் அடிப்படையில் இந்த ஒழுக்கத்தை பேணுவது மிக மிக அவசியமான ஒன்றாக இருக்கிறது. அதுதான் உண்மையான திக்ருடைய மஜ்லிஸாக இருக்கிறது. அந்த மஜ்லிஸில் கலந்து கொண்டால் அதைத்தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள்.
மலக்குகள் இடத்துல அல்லாஹ் சொல்கிறான், பாவத்தை மன்னிப்பதாக, ரஹமத்து செய்வதாக, மன நிம்மதியை கொடுப்பதாக. அப்போ மன நிம்மதி இதெல்லாம் கிடைக்குதுன்னா உண்மையின் அடிப்படையில், சத்தியத்தினை எப்படி திக்ர் செய்யணுமோ அந்த திக்ரில் அடிப்படையில் அவர் வருகை தருவாரே. ஆனால் இதையெல்லாம் அவர் பெறுகிறார். ஆகவே அன்புக்குரியவர்களே, அருமையானவர்களே, திக்ர் புனிதமான இந்த திக்ரினுடைய மஜ்லிஸுக்கு கலந்து கொண்டு அல்லாஹ் ஜல்ல ஷானு தாலா நமது பாவத்தை மன்னித்து நம்மின் மீது ரஹமத் செய்து நம்மை எல்லாம் சீதைவருடைய கூட்டத்தில் அல்லாஹ் சேத் அருள்வானாக. ஆமீன் ஆமீன். வாஹிர் தாவானான் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். ஸல்லல்லாஹு அலா முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஸல்லல்லாஹு அலா முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஸல்லல்லாஹு அலா முஹம்மத். யா ரப்பி ஸல்லி வஸல்லிம்.